மகளை பார்க்க சென்ற டிராவல்ஸ் ஓனருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பங்களா வீட்டை உடைத்து மூட்டையில் அள்ளப்பட்ட நகைகள். 24 மணி நேரத்தில் கொள்ளையனை ட்ரேஸ் செய்த போலீஸ். 200 சிசிடிவிகளை சல்லடை போட்டு சலித்து என்கொயரி. கடலூர் டு செங்கல்பட்டு திருட்டு நடந்தது எப்படி? விடிஞ்சும் விடியாத 6 மணி வாக்குல மறைமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணின நபர் ரொம்ப பதட்டத்தோட என் வீட்டுல இருந்த நகைகளை எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு அழுதுகிட்டே புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரை கேட்ட போலீஸ் வீட்டு முகவரியை கேட்டு நோட் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பாரதியார் தெருவில் வசிச்சுட்டு வந்த ரித்தீஷ் வீட்டுல தான் அந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. 10-15 வாகனங்கள் வச்சு டிராவல்ஸ் நடத்திட்டு வர்ற ரித்தீஷ் பணம் காசு குறைவில்லாம இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மனைவியோட பக்கத்து தெருவில் இருக்கிற தன்னோட மகள் வீட்டுக்கு போனவரு நைட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. காலையில வந்து வீட்டை பார்க்கும்போது கதவு உடைக்கப்பட்டு அலங்கோலமா கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காரு ரித்தீஷ். வீட்டில இருந்த 119 சவரன் நகைகளும் வெள்ளி பொருட்களும் லட்சக்கணக்கில் பணமும் மாயமானதை பார்த்து அதிர்ச்சியில ரித்தீஷ் உறைஞ்சு போக போலீஸ் தனிப்படை அமைச்சு விசாரணையை தொடங்கினாங்க. துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையிலான டீம் வந்து கொள்ளை நடந்த வீட்டுல ஏதாவது தடயங்கள் சிக்குமான்னு ஆய்வு பண்ணதோட இன்னொரு பக்கம் சிசிடிவி காட்சிகளை ஆராய முடிவு செஞ்சாங்க. ரித்தீஷோட வீட்டுக்கு சுவர் ஏறி குதிச்சு கொள்ளையர்கள் உள்ள போற சிசிடிவி காட்சி பதிவாகி இருக்கு. வீட்டுக்குள்ள போன கொள்ளையர்கள் ரொம்ப நேரமா வெளியே வரல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா எல்லா சிசிடிவி விஷுவலையும் ஓட்டி பார்த்தோம். கொள்ளையர்கள் வெளியே வர காட்சி சிக்கவே இல்லை. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் 2 பேரும் சேர்ந்து பின்பக்கமா மாஸ்க் போட்டுக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. சிசிடிவியில 2 பேரும் மாஸ்க் போட்டு முகத்தை மூடிக்கிட்டதுனால அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல. கொள்ளையர்கள் யாரு அப்படிங்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்க விசாரணை வளையத்தை விரிவுபடுத்தின போலீஸ் மறைமலை நகர் ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவிகளையும் செக் பண்ணுனாங்க. அதுலதான் போலீஸுக்கு இன்னொரு க்ளூவும் கிடைச்சது. அது என்னன்னா, மாஸ்க் போட்டுக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு போன 2 பேரோட உடல் பாவனையும் கடலூர்ல இருந்து மறைமலை நகர் பேருந்து நிலையத்துல வந்து இறங்கின 2 பேரோட உடல் பாவனையும் ஒத்து போகவே அந்த 2 பேரையும் தட்டி தூக்க முடிவு பண்ணுச்சு போலீஸ். கடலூர்ல இருந்து வந்த பேருந்தோட பதிவு எண்ணை எடுத்த போலீஸ் உடனடியா செங்கல்பட்டிலிருந்து கடலூருக்கு போனாங்க. கடலூருக்கு போய் அந்த பதிவெண் கொண்ட பேருந்த ஓட்டிய ஓட்டுநர்கிட்ட விசாரிச்சாங்க போலீஸ். பஸ்ஸை எத்தனை மணிக்கு எடுத்தீங்க, எங்கெல்லாம் நின்னுச்சு, எந்த ரூட்ல வந்துச்சுன்னு விசாரிச்ச போலீஸுக்கு அந்த ரூட்ல இருந்த சிசிடிவி தான் முக்கிய ஆதாரமா மாட்டுச்சு. ஏன்னா அந்த சிசிடிவில மாஸ்க் இல்லாம முகம் தெளிவா தெரிஞ்சது. 11:30 மணி போல கடலூர்ல பஸ் ஏறின 2 பேருமே மறைமலை நகருக்கு வந்து கொள்ளையடிச்சதும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 பேர் மேல ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பல முறை ஜெயிலுக்கு வந்து போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற 2 பேரோட டீட்டெயிலை எடுத்த காவல்துறை கடலூர்ல தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சுது. அப்ப கடலூர்ல வச்சு கொள்ளையர்கள் 2 பேரையும் தட்டி தூக்கி இருக்காங்க. ஒருத்தன் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த செந்தில் முருகன் அப்படிங்கிறதும், இன்னொருத்தன் சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. கொள்ளையடிக்கிறதுல கை தேர்ந்த 2 பேருமே சிறையில தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் 2 பேரும் சிறையிலிருந்து வெளியேவும் வந்திருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஏறி ஊரா சுத்துற 2 பேருமே தனியா இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளை குறிவைக்கிறது வழக்கமா. அதுக்கப்புறம் கையில கிடைக்கிற கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை வச்சு கதவை உடைச்சி நகைகளை கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. எங்க கொள்ளையடிக்க போனாலும் கச்சிதமா வேலையை முடிக்கிற 2 பேருமே கடைசியா அங்க இருக்கிற துணியை எடுத்து போலீஸுக்கு தடயம் சிக்காத அளவுக்கு மொத்த கைரேகையையும் அழிச்சிருவாங்களாம். கைரேகையை அழிச்ச துணிய கையோடு மூட்டையில கட்டி அள்ளி போயிருவாங்களாம் அந்த திருடர்குல திலகர்கள். அப்படித்தான் ரித்தீஷ் வீட்ல இருந்தோம் மூட்டையில நகை, பணம், கைரேகையை அழிச்ச துணியை அள்ளி போட்டுக்கிட்டு போன கொள்ளையர்கள் 2 பேரும் ஆதம் பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில துணியெல்லாம் எரிச்சிட்டு நகைகளை மட்டும் குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்காங்க.
போலீஸ் கெடுபடி முடிஞ்சதும் நகைகளை எடுத்துக்கலான்னு பிளான் போட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கடலூருக்கு போயிருக்காங்க அந்த முகமூடி தெஃப்ட் பாய்ஸ். கை நிறைய பணத்தை வச்சு இஷ்டத்துக்கு மது விருந்து, உல்லாச மருந்து என ஜாலியா ஊர் சுத்தின 2 பேருக்கும் 24 மணி நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்காம போனதுதான் பேட் லக். ஆமா, கொள்ளை நடந்த 24 மணி நேரத்திலேயே மின்னல் வேகத்துல செயல்பட்ட காவல்துறை கொள்ளையர்களை கடலூர்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. கைதான 2 பேரையும் ஆதம்பாக்கம் காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போய் கொள்ளை போன 116 சவரன் நகைகளை மீட்ட போலீசார் ரொக்க 40,000 மீட்டு ரித்தீஷிடம் ஒப்படைச்சிருக்காங்க.